Step 1 V in V plus DC bat out or power SRC இது என்னன்னு பார்க்கலாம். லேப்டாப்பை சர்வீஸ் பண்ணுறதுக்கான முதல் ஸ்டெப் இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது சர்வீஸ் பண்ணுறதுக்கு. அதில் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டிசி ஜாக். டிசி ஜாக்குன்றது இந்த இடத்துல லேப்டாப் மதர் போர்டில் நீங்கள் சார்ஜரை கனெக்ட் பண்ணுற கனெக்டர் தான் டிசி ஜாக்குன்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபெட். ஆக்சுவலாக இது ஒரு மாஸ்ஃபெட்டு. மாஸ்ஃபெட்டுன்றது மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். இது வந்து ஒன்லி ஷார்ட்டாக ஃபெட்டுன்னு போட்டிருக்கு. செகண்ட் ஃபெட்டுன்னு ஒன்று போட்டிருக்கு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பேட்ரின்னு ஒன்று போட்டிருக்கு. இந்த லேப்டாப் மதர் போர்டில் கனெக்ட் ஆகிற பேட்ரி. இங்கே பேட்ரி ஃபெட்டுன்னு ஒன்று போட்டிருக்கு. இது என்ன அப்படின்னா, ஒரு சில மதர் போர்டில் ஃபஸ்ட்டு ஃபெட் செகண்ட் ஃபெட்டை வரும். அதாவது டிசி ஜாக்கில் இருந்து வரக்கூடிய வழியில் ரெண்டு ஃபெட்டும் இருக்கும். ஒரு சில இதில் ஒரே ஒரு ஃபெட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பாருங்கள், ரெண்டு இருந்ததுனாலும் ஓகே, ஒன்று இருந்ததுனாலும் ஓகே. ஆனால் டிசி ஜாக்லேருந்து ஒரு ஃபெட்டுக்கு வரணும், அதே மாதிரி பேட்டரியிலேருந்து ஒரு ஃபெட்டுக்கு வரணும். இது வந்து எங்கே போகும் அப்படின்னா 3 வோல்ட் 5 வோல்ட் ஐசிக்கு போகும். ஸோ 3 வோல்ட் 5 வோல்ட் ஐசிக்கு போகுது இல்லையா, அது வந்து வின்னு சொல்லுவாங்க. அந்த வோல்டேஜ் வந்து வின். ஸோ இந்த வின் ஜென்ரேட் ஆகிறது எப்படின்னா, இந்த ஃபெட்டை தாண்டி தான் வரணும். இந்த டிசி ஜாக்லேருந்து ஃபஸ்ட்டு ஃபெட்டுக்கு வரணும், அதிலேருந்து செகண்ட் ஃபெட்டுக்கு வரணும். செகண்ட் ஃபெட்லேருந்து வர அவுட்புட்டும் இந்த பேட்டரியிலேருந்து வர்றது பேட்டரி ஃபெட்டுக்கு, பேட்டரியிலேருந்து வர அவுட்புட், இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வீணா உள்ளே போகும். பார்க்கலாம். இந்த 19 வோல்ட் வருது டிசி ஜாக்லேருந்து, அதே மாதிரி 12 வோல்ட் வருது பேட்டரியிலேருந்து. இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வீணா உள்ளே போகுது. இதை தான் என்னென்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, சர்க்கியூட்டில் வின்னு போட்டிருக்கோம், இல்லைனா வி ப்ளஸ்ன்னு போட்டிருக்கோம், இல்லை டிசி பேட் அவுட்னு போட்டிருக்கோம், ஆர் பவர் எஸ்ஆர்சின்னு போட்டிருக்கோம். எந்த நேம் ஒன்றா வரலாம், அது ஒவ்வொரு சர்க்கியூட்டில் மாறும். ஆனால் நமக்கு அதை பார்த்தாலே தெரியும் வின் எங்கே ஜென்ரேட் ஆகுதுன்றதுக்கு நம்ம சர்க்கியூட்டை ட்ரேஸ் பண்ணால் தெரியும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ வின் வந்தாச்சு. வின் வந்த உடனே இதனோட நெக்ஸ்ட் வேலை என்ன, இந்த ஐசி வந்து 3.3 வோல்ட்டும் 5 வோல்ட்டும் ஜென்ரேட் பண்ணுறது தான் இதனோட வேலை. ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன இருக்குது, டிசி ஜாக்கில் இருந்து வர 19 வோல்ட்டு வீணா எப்படி வருது, அதே மாதிரி பேட்டரியிலேருந்து வர 12 வோல்ட்டும் வீணுன்றது இந்த ஃபெட்டு மூலியமாக தான் வருதுன்றது புரிஞ்சுது. இதை தாண்டி இந்த ஐசி என்ன பண்ணுது, 3.3 வோல்ட் பண்ணுது, இன்னொன்று 5 வோல்ட்டும் பண்ணுது. இனிஷியல் ஸ்டேஜில் என்ன தேவைப்படும்னா, இந்த 3.3 வோல்ட் வந்து ஐஓ ஐசிக்கும், அதாவது எஸ்ஐஓ சூப்பர் ஐஓன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஐஓ கண்ட்ரோலருக்கும் பயாஸ், லேப்டாப்பில் மதர் போர்டில் வர ஃப்ளாஷ் இப்ராம் என்ன பயாஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃப்ளாஷ்ன்னு சொல்லுவாங்க, ஃப்ளாஷ் ரோம் சொல்லுவாங்க. ஸோ அந்த பயாஸ் ஐசிக்கு 3.3 வோல்ட் தேவைப்படும். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு ஃபெட், இதில் ரெண்டு ஃபெட்டை கொடுத்துருக்கிறது காரணம், இந்த ஃபஸ்ட்டு ஃபெட்டுன்றது இதில் என்ன பண்ணுதுன்னா, அடாப்டரை கட் ஆஃப் பண்ணக்கூடியது. அடாப்டரோட வோல்டேஜை ஆஃப் பண்ணும். இதுக்கு பேட்ரி சார்ஜிங் ஐசிலேருந்து ஒரு சிக்னல் வரும். அந்த சிக்னல் வந்தால் இந்த மாஸ்ஃபெட்டை ஆஃப் பண்ணும். அப்போ ஃபர்தராக பேட்ரி சார்ஜ் ஆகாது. ஸோ பேட்ரி ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா இந்த சிக்னல் வரும், இல்லை வேறு எதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு சிக்னல் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இது செகண்ட் ஃபெட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வோல்டேஜையும் ஆம்பியரும் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து செகண்ட் ஃபெட். ஸோ இது எல்லாத்துலேயும் ரெண்டு ஃபெட்டாக வராது, ஒரு சில இதில் ரெண்டு ஃபெட்டாக வரும். நம்ம இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே தான், இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்கு. என்னென்னா எங்கே இந்த வோல்டேஜ் போகுதுன்றது, ஆல்வேஸ் 3.3 வோல்ட். இதுதான் வந்து நம்ம அந்த ஐசியில் ஜென்ரேட் ஆகிறத பார்த்தோம். இதுதான் அந்த ஐசி. நம்ம இதில் பேட்ரி இது போடல, ஒன்லி டிசி ஜாக் தான் போட்டிருக்கோம். டிசி ஜாக் ஃபஸ்ட்டு ஃபெட், செகண்ட் ஃபெட், அதுக்கப்புறமா வர்றது விஇன். ஸோ இந்த 5 வோல்ட் 3 வோல்ட் 5 வோல்ட் ஐசிக்கு இந்த விஇன் கிடச்ச உடனே இதை என்ன பண்ணும், ரெண்டு வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணும். இதில் ஐஓக்கும் இல்லை பயாஸ்க்கோ தேவைப்படுற வோல்டேஜ் வந்து 3.3 வோல்ட். ஸோ இந்த 3.3 வோல்ட் எஸ்ஐஓக்கும் பயாஸ் ஐசிக்கும் வருது. இந்த பயாஸ் ஐசியில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ரோமாக இருந்தால், எஸ்பிஐ ரோமாக இருந்ததுன்னா இது என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, இதில் 8வது பின்னில் வந்து இது கனெக்ட் ஆகிருக்கும். விசிசின்றது 8வது பின்னில் கனெக்ட் ஆகிருக்கும். எல்லா எஸ்பிஐ ரோமும் அதான். இந்த 8 பின் தான் இருக்கும். அதில் அந்த 8 பின்னில் 8th பின்னு தான் வந்து விசிசி.
SIOவில் வந்து அதர் பின்ஸ் வந்து அந்த ஐசி நம்பரை பொறுத்து இது மாறும். இப்போ நம்ம பார்த்ததை கொஞ்சம் சர்க்யூட்டில் வச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம சும்மா ஒரு பிளாக் டயக்ராம் மாதிரி போட்டு பார்த்தோம். இதை டீட்டெயிலாக சர்க்யூட்டில் பார்க்கலாம். ஸோ இதில் மொத்தம் இந்த பேஜ் இது என்ன சர்க்யூட்னு பார்த்தீங்கன்னா HP DV1000. ஸோ இதில் நம்ம அந்த DC கனெக்டர் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் லாஸ்ட் பேஜுக்கு போகிறேன். பேஜ் நம்பர் மொத்தம் டோட்டலாக 38 பேஜஸ் இருக்குது. நான் பேஜ் நம்பர் 38க்கு போகிறேன். ஸோ 38ல் எனக்கு ஏதாவது பேட்ரி கனெக்டர் கிடைக்குதான்னு பார்க்குறேன். இல்லை. அதே மாதிரி அதுக்கு அடுத்த பேஜில் போடுறேன். எனக்கு பேட்ரி கனெக்டர் கிடைச்சாலும் சரி, சார்ஜிங் கனெக்டர் கிடைச்சாலும் சரி. இதுலேயும் இல்லை. ஸோ இதில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா JP1ன்றது வந்து சார்ஜிங் கனெக்டர் இங்கே போட்டிருக்கு, பவர் ஜாக்குன்னு போட்டிருக்கு. சரியா? இதிலிருந்து PD21 ஒரு டயோடு வருது, PR1 ஒரு ரெசிஸ்டர் வருது, PQ44 ஒரே ஒரு மாஸ்ஃபெட் வருது. அதுக்கப்புறமா இங்கே VIN மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் நான் சொன்ன அந்த VIN. ஸோ இது ஒவ்வொன்றுத்தில் ஒவ்வொரு நேமில் வரும்னு சொல்லியிருக்கேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு PQ42ன்னு ஒரு மாஸ்ஃபெட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே MBAT+ன்னு இருக்குது. ஸோ இது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னாலும் தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த MBAT+ன்றது பின்னாடி போனீங்கன்னா தெரியும், பின்னாடி எங்கேருந்தால் வந்திருக்கும். அது இதே பேஜில் தான் இருக்குது. ஓகே. ஸோ MBATன்றது இதோ இருக்குது பாருங்கள். MBATன்றது இங்கே இருக்குது. இதே சிக்னல் நேம் இங்கேயே கொடுத்துருக்காங்க. இது ஒரு காயில் மூலிமா அந்த கனெக்டர்லேருந்து வருது. ஸோ இதுவும் வந்து பேட்டரிலேருந்து வர வோல்டேஜ். இது இங்கே போய்ட்டு இது வழியாக ஒரு மாஸ்ஃபெட் வழியாக இங்கே வந்து இது வழியாக ஒரு மாஸ்ஃபெட் வழியாக உள்ளே வந்து இங்கே வரைக்கும் VIN ஜென்ரேட் ஆகுது. ஸோ VINs ஜென்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த VIN எல்லா இடத்துக்கும் போகும். நம்ம என்ன பார்க்குறோம், அந்த 3 வோல்ட் 5 வோல்ட் ஐசி. ஸோ இந்த பேஜில் 3 வோல்ட்டும் 5 வோல்ட்டும் ஜென்ரேட் ஆகிற ஐசி எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா தெரியும். ஸோ இங்கே 3 வோல்ட் 5 வோல்ட் ஐசி பேஜ் நம்பர் 36ல் கொடுத்துருக்காங்க. நான் பேஜ் நம்பர் 36ல் போகிறேன். ஸோ இது வந்து பேஜ் நம்பர் 36க்கு வந்திருக்கேன். ஸோ பேஜ் நம்பர் 36ல் VIN இங்கே வருது. இது வந்து ஸோ இந்த ஐசிக்கு V+ன்னு கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பின் நம்பர் 20. ஸோ இங்கே பாருங்கள், இந்த PR117 ரெசிஸ்டர் மூலயமா உள்ளே வருது. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, இது வந்து வோல்டேஜை ஜென்ரேட் பண்ணுது. இங்கே 3 வோல்ட் ALன்னு போட்டிருக்காங்க. இது வந்து 3 வோல்ட் AL. இந்த வோல்டேஜ் தான் நமக்கு தேவை. ஓகே. ஸோ இந்த வோல்டேஜை எப்படி வந்து எங்கே போகணுன்னு நமக்கு பார்ப்போம். ஸோ 3 வோல்ட் AL ஆல்வேஸ். ஸோ இதை நான் இந்த சிக்னலை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி இங்கே இதே மாதிரி ஃபைன் பண்ணாலும் நமக்கு IO எந்த பேஜில் இருக்கோ அங்கே போய் பார்த்தாலும் நம்ம பார்க்கலாம். இப்படியும் பார்க்கலாம். இல்லைனா IO எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு போகிறேன். 27. ஸோ 27ல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த IOக்கு தேவையான VIN பின் எதுன்னு நமக்கு தெரியணும். ஸோ இங்கே போட்டிருக்காங்க VDD +3 வோல்ட் போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அதில் VIN வந்தாச்சு. VIN வந்ததுன்னா எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். இதான் வந்து அந்த 3 வோல்ட் 5 வோல்ட் ஐசி. அங்கேயே நம்ம பார்த்தோம் மேக்ஸ் 1999 போட்டிருந்துச்சு. இதில் வந்து இது 3 வோல்ட்டும் இன்னொன்று 5 வோல்ட்டும் ஜென்ரேட் பண்ணுற ஐசி. ஸோ இதுக்கு VIN வரணும். அதான் இந்த பின் நம்பர் 20 இங்கே V+. இதுதான் வந்து இதனோட VIN பின். இந்த VIN பாருங்கள் எங்கேருந்து வருது, இப்படி வந்து ஸோ பவர் ரெசிஸ்டர் 117 மூலிமா வருது. இங்கே போட்டிருக்கு VIN. ஸோ அந்த VIN அங்கே நம்ம பார்த்தோம்லையே அந்த VIN டைரெக்டாக இங்கே வருது. ஸோ இது உள்ளே வந்த உடனே இது என்ன பண்ணுது, 3 வோல்ட்டும்
5 வோல்ட்டும் ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இந்த 3 வோல்ட் நமக்கு எங்கே போகுது அப்படின்னா நம்மளோட ஐஓ ஐசிக்கும் பயாஸ்க்கும் போகுது. ஐஓ எங்கே இருக்குது? பேஜ் நம்பர் 27ல் ஐஓ இருக்குது. ஸோ பேஜ் நம்பர் 27. ஸோ இதில் ஐஓஐசி தான். இதில் நிறைய பின் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே விசிசின்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த விசிசி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. ஸோ இது எல்லாமே விசிசி. இது எத்தனை இருக்குது? பின் நம்பர் 34ல் 45 123 136 157 166 இந்த பின்னில் எல்லாத்துலேயும் இது கனெக்ட் ஆகிருக்கு. இது எல்லாமே என்ன? அது சேம் நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா 3 வோல்ட் பிசியூ, அந்த வோல்டேஜ் இங்கே வரும். இதுக்கு வர மாதிரி இன்னொன்றுத்துக்கு எங்கே போகணும் அப்படின்னா நம்மளோட பயாஸ்க்கும் போகணும். ஸோ பயாஸ் எங்கே இருக்குன்னு ஃப்ரண்ட் பேஜ்லேயே பார்த்தீங்கனாலே தெரியும் நமக்கு. பேஜ் நம்பர் 26. ஸோ பேஜ் நம்பர் 26ல் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேரலல் பயாஸ். 8 பின் பயாஸாக இருந்தால் பின் நம்பர் 8ல் வரும். நான் சொன்ன மாதிரி இது வந்து பேரலல் பயாஸ். இதில் பார்த்தீங்கன்னா எங்கே வருது? விசிசி பின் நம்பர் 31க்கும் 30க்கும் வருது. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா லேப்டாப் வந்து ஸ்டார்ட் ஆகும். இது இன்னொரு சர்க்யூட் டயக்ராம். அது DB1000, இது V3000 சொல்லலாம், இல்லை DB2000 சொல்லலாம். ஸோ இதில் பேட்ரி கனெக்டர் எங்கே இருக்குதுன்னு முதல்ல பார்ப்போம். ஸோ அதில் பார்த்த மாதிரியே நான் லாஸ்ட்டில் போகிறேன். இங்கே ஒரு கனெக்டர் இருக்குது. இது என்னன்னு போட்டிருக்கு? ஸோ அடாப்டர் டிசிஇன். ஸோ டிசிஇன் வந்து உள்ளே வருது. இது மூலயமா உள்ளே வர்றது இங்கே ஒரு மாஸ்ஃபெட்டில் வருது. மாஸ்ஃபெட்டை தாண்டி இங்கே ஏடி ப்ளஸ்னு போட்டிருக்கு. ஸோ சேம் ஏடி ப்ளஸ் நெக்ஸ்ட்டு வேறு பேஜில் எங்கே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி கீழே பாருங்கள், பேட்ரி கனெக்டர் இது. ஸோ இங்கேருந்து பிடி ப்ளஸ்ன்னு வருது. இது இதனோட கண்டினியூட்டி வேறு ஒரு பேஜில் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற பேஜில் நான் போய் பார்க்குறேன் அது மாதிரி எதாவது இருக்குதான்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. பேஜ் நம்பர் 39ல் அங்கே பார்த்த ஏடி ப்ளஸ் இங்கே இருக்குது. அங்கேருந்து U4ன்னு ஒரு மாஸ்ஃபெட்டுக்கு வருது. ஸோ 2 மாஸ்ஃபெட் தாண்டி இப்போ வந்திருக்கு. இதுக்கப்புறமா இங்கே என்ன போட்டிருக்கு? இங்கே ஒரு ரெசிஸ்டர் வருது. இதை தாண்டி டிசி பேட் அவுட்னு இங்கே போட்டிருக்கு. அதே மாதிரி அங்கே பார்த்த VT ப்ளஸ் ஒரு மாஸ்ஃபெட்டை தாண்டி வந்துச்சு இல்லையா, பேட்ரி கனெக்டர்லேருந்து வந்துச்சு இல்லையா, அது ஒரு மாஸ்ஃபெட் மூலிமா இங்கே வருது. ஸோ இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்ததால் இது தான் வந்து விஇன். இதில் டிசி பேட் அவுட்னு போட்டிருக்கு. இப்போது இந்த வோல்டேஜ் தான் வந்து நம்மளோட 3 வோல்ட் 5 வோல்ட் ஐசிக்கு விஇன் தான் போகும். ஸோ இப்போ 3 வோல்ட் 5 வோல்ட் ஐசி எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ 3 வோல்ட் 5 வோல்ட் ஐசி எங்கே இருக்குன்ட்டு ஒவ்வொரு பேஜாக பின்னாடி போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து 1.8 வோல்ட் போட்டிருக்கு. இதில் 1.5 வோல்ட் இது இல்லை. ஸோ இங்கே 5 வோல்ட் போட்டிருக்கு, கீழே 3 வோல்ட் போட்டிருக்கு. அப்போ இந்த ஐசி தான். ஸோ நமக்கு இங்கே அந்த டிசி பேட் அவுட் உள்ளே வந்துச்சு அப்படின்னா அது வந்திருக்கு. இந்த ஐசிக்கு இதுதான் விஇன். ஸோ இந்த விஇன் உள்ளே வந்த உடனே இது என்ன பண்ணுது? இது 2 வோல்டேஜ் நமக்கு கொடுக்கும். என்ன வோல்டேஜ் கொடுக்கும்? ஒன்று 3.3 வோல்ட்டு, என்ன ஒன்று 5 வோல்ட். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 5 வோல்ட் AUX S5 போட்டிருக்கு. இங்கே 3.3 வோல்ட் AUX X5 போட்டிருக்கு. தெரியுதுங்களா? 3.3 வோல்ட் AUX S5, இது 5 வோல்ட் AUX X5 S5. ஸோ இந்த 2 வோல்டேஜ் தான் இனிஷியலாக வருது. ஸோ ஒவ்வொரு ஐசியும் ஒவ்வொரு மாதிரி வோல்டேஜை ஜென்ரேட் பண்ணும். நிறைய மெத்தடில் வோல்டேஜ், இந்த ஆல்வேஸ் வோல்டேஜ்ன்றது நிறைய மெத்தடில் ஜென்ரேட் பண்ணும். ஸோ அது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்கலாம். ஸோ இதில் என்ன அப்படின்னா இப்போ 3.3 வோல்ட் வந்தாச்சு. இந்த 3.3 வோல்ட் என்ன ஆகுது? பயாஸ்க்கும் ஐஓக்கும் போகுது. ஸோ இப்போ நம்ம பயாஸும் ஐஓவும் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
ஸோ பயாஸ் ஐஓ எங்கே இருக்குது அப்படின்னா இதில் பேஜ் நம்பர் 31 பயாஸ் இருக்குது, சாரி ஐஓ இருக்குது. ஸோ பேஜ் நம்பர் 31க்கு போகிறேன். ஸோ 31 இங்கே இருக்கிறது 31, இதுதான் வந்து ஐஓஐசி. இதில் வந்து விசிசின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. எத்தனை பின்னில் இருக்குது? ஸோ இது எல்லாமே விசிசி. ஸோ இது எல்லாமே எங்கேருந்து வருது? இங்கே கேபிசி 3.3 வோல்ட் ஏயுஎக்ஸ்ன்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக இந்த சிக்னல் நேம் வேறு ஒரு இடத்துலேருந்து நேம் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இது நமக்கு அங்கேருந்து அவுட்புட்டாக வந்த வோல்டேஜ். இதுதான் இப்போது நேம் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இது இப்போது உள்ளே வந்திருக்கு. இந்த வோல்டேஜ் ஐஓக்கு வந்தாச்சு. இதே மாதிரி நமக்கு நெக்ஸ்ட் எங்கே வரணும்? பயாஸ்க்கும் வரணும். ஸோ இதில் பேஜ் நம்பர் 33 இருக்குது ஃப்ளாஷ் ரூம். ஸோ பேஜ் நம்பர் 33. ஸோ பேஜ் நம்பர் 33 பயாஸ் ஐசி எங்கே இருக்குது? இருக்குது. ஸோ MX29LV800 CBTC இது வந்து பயாஸ் ஐசி. இதுவும் வந்து parallel பயாஸ், நாட் சீரியல் பயாஸ். ஏன்னா சீரியல் பயாஸாக இருந்ததுன்னா அது 8 பின்னு தான் இருக்கும். இது parallel பயாஸ். இதுக்கு விசிசி பின் நம்பர் 37. 8 பின் ஐசியில் மட்டும்தான் பின் நம்பர் 8 வரும். ஸோ இங்கே வந்தாச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு லேப்டாப்பில் ப்ராசஸ் நடக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மீதி டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம்.